சேம் டேல எனக்கு டிஃப்ரெண்ட்டான கஸ்டம் பென்டோ கேக்ஸ் ஆர்டர் இருந்துச்சு. ஒரு 5 பென்டோ கேக்ஸ் இருந்துச்சு. அதில அந்த 4 தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அத மட்டும் வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். எப்பவுமே எனக்கு பென்டோ கேக் ஆர்டர் வந்து சேம் டே இருக்கு அப்படின்னா, எல்லாமே வந்து வேற வேற டெலிவரி டைம்ல இருக்கும். பட் இந்த டைம் வந்து எல்லாமே வந்து ஒரே டைம்ல என்னால ஷூட் பண்ண முடிஞ்சது. பேக் டு பேக் எல்லாத்தையுமே வந்து ஃப்ராஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டான தீம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல. ஸோ கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்துச்சு. எந்த எந்த கேக் எதுக்கு அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கவே. அண்ட் லாஸ்ட்டாக என்னோட ரொம்ப நாள் ஆசை, அது எல்லாத்தையுமே வந்து சேமாக அலைன் பண்ணி வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வந்து ஆசைப்பட்ட மாதிரி எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக வந்து இந்த கேக் பண்ணியிருந்தேன். நான் வந்து ட்ரா பண்ண மாட்டேன் கேக்கில். அவங்கக்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் ட்ரா பண்ண மாட்டேன், நான் உங்களுக்காக நான் வேணால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கேக்கை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்த இந்த 4 கேக்கில் எந்த கேக் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லிடுங்க.